அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சாசாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நம்ம கோதுமை வச்சு சூப்பராக செஞ்சுருக்கோங்க. செம்ம சூப்பராக இருக்கும். ஒரு 15 நாள் வரைக்கும் இதை ஸ்டோர் பண்ணலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. செய்கிறது ரொம்ப ஈஸி தான். எல்லாமே வீட்டில் இருக்க பொருட்கள் தான். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த டிசைனும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக செஞ்சுருக்கும். இந்த டிசைன் தான் செய்யணும். உங்களுக்கு எது விருப்பமோ அதை நீங்கள் செஞ்சுக்கலாங்க. இப்போ வாங்க எடுப்பலான்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன். இதில் மெஷரிங் கப்பில் 1/2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி சர்க்கரை எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்லனா எதில் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. அதே கப்பில் 1 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்துருக்கேங்க. சர்க்கரைக்கு பாகெலாம் வரணும்னு அவசியம் இல்லை. தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் நமக்கு போதும். சர்க்கரை வந்து தண்ணியில் கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாங்க. நீங்கள் சர்க்கரைக்கு பதில் வெல்லம் கூட எடுத்துக்கலாம், அது உங்கள் விருப்பம்தான். சர்க்கரை கரைஞ்சிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு அடுத்து என்ன பண்ணுன்றதை பார்க்கலாம். இப்போது ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன். இதில் 2 கப் அளவுக்கு நான் இன்றைக்கி கோதுமை மாவு எடுத்திருக்கேங்க. மெஷரிங் கப்பில் தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட மெஷரிங் கப் இல்லைன்னா எதுலாம் நீங்கள் அளவு எடுத்துக்கோங்க. குட்டி போல் உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா அதில் கூட நீங்கள் அளவு எடுத்துக்கலாம். அதில் சர்க்கரையை நீங்கள் பாதி சேர்த்துக்கோங்க. 2 கப் மாவுக்கு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, அதே மாதிரி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கொப்பரை எடுத்திருக்கேங்க. இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு ரொம்ப வாசனையாக இருக்கும். அதோட கொஞ்சம் ஏலக்காய் தூள். இதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நெய் வந்து எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் செய்கிற மாதிரியே செய்யுங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நம்ம சக்கரை தண்ணி கரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை சேர்த்து தான் நம்ம மாவு பிசைய போகிறோம். நீங்கள் வெல்லம் எடுத்தீங்க அப்படின்னா வடிகட்டினதுக்கப்புறம் சேர்த்து நீங்கள் கலந்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை, 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம சர்க்கரையை கரைச்சி வச்சுருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம பிசைஞ்சிக்கலாம். இந்த சர்க்கரை தண்ணி பத்தலை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கூட நீங்கள் பிசைஞ்சிக்கலாங்க. ஏன்னா ஒவ்வொரு மாவும் ஒவ்வொரு மாதிரி தண்ணி எடுக்கும். அதனால் நீங்கள் வேணும்னா நீங்கள் தண்ணி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இந்த சர்க்கரையும் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீடியமாக தான் வச்சுருக்கேன். ரொம்ப ஜாஸ்தியாக வைக்கல, ரொம்ப கம்மியாக வைக்கல. இன்னும் வேணும்னு வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாங்க. உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல நீங்கள் சர்க்கரையை கம்மியும் பண்ணிக்கலாம், ஜாஸ்தியும் பண்ணிக்கலாம். இது வந்து மீடியமாக இருக்கும், திகட்டாது. எல்லாத்தையும் நான் சேர்த்துட்டேன். எல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேங்க. இப்போ நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இதுலேருந்து கொஞ்சம் மாவு எடுத்துக்கலாம். டிசைன் வந்து உங்கள் விருப்பம் தாங்க. இந்த டிசைன் பண்ணோம் அப்படின்னுச்சா இந்த மாதிரி பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கொஞ்சம் மாவு எடுத்து திரட்டிட்டு நீங்கள் கட் பண்ணி கூட நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் தாங்க. நான் இன்றைக்கி டிசைன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி உருட்டிட்டு இதை வந்து சிலிண்டர் ஷேப்பில் நம்ம இந்த மாதிரி உருட்டிக்கலாம். இது பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தெரியும் இந்த டிசைன் பண்ணுறது. ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. லைட்டாக அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதுக்கப்புறம் லீஃப் ஷேப்பில் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. பாருங்கள், இவ்வளோ சிம்பிள் தான். இது கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்றதுனால பொரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இப்போ இதுமாரி டிசைன் பண்ணிக்கலாம். நாளைக்கு ஸ்கியூவர் வச்சு டிசைன் பண்ணுறேன். உங்கள் டூத் பிக் இல்லைனா கத்தி வச்சு கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து இந்த மாதிரி டிசைன் பண்ணணும். இல்லை அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கும் போது உங்களுக்கு வந்து டிசைன் வந்து போயிடும். திருப்பி ஒரு தான் நான் பண்ணுறேன். நல்லா அழுத்தம் கொடுத்து பண்ணுறேன். அப்போ தான் நம்ம கரெக்டாக பொரிச்சு வர வரைக்கும் இந்த டிசைன் இருக்கும். ரெடி பண்ணிட்டோம். இப்போது எண்ணெயில் போட்டு பொரிக்க ஆரம்பிக்கலாம். கடையில் எண்ணெய் சூடு பண்ண வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் குண்டாக இருக்குது அப்படின்றதால டைம் எடுக்கும் பொரிக்கிறதுக்கு. அதனால இந்த ஷேப் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சம் பொறுமையாக தாங்க பண்ணணும். பொரிக்கிறது கொஞ்சம் டைம் எடுக்கும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நான் அடுப்பு வந்து சிம் பண்ணிட்டேங்க. நான் 3 தான் சேர்த்துருக்கேன் இந்த கடாய்க்கு. கலர் வரட்டும், நம்ம திருப்பி போடலாம். லைட்டாக கலர் வந்துருச்சு பாருங்கள். நம்ம திருப்பி போடலாம். இப்போது இந்த மாதிரி குண்டாக வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாக கூட வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏற்றாப்புல இது வந்து டிசைன் பண்ணிக்கோங்க. அது உங்கள் விருப்பம் தாங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குல்ல டிசைனு.
இதுமாதிரி எல்லா பக்கம் பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். பாருங்கள், சூப்பராக பொரிஞ்சு எடுத்துருக்கோம். 2 பக்கம் சூப்பராக வந்திருக்கு. நான் சொன்ன மாதிரி டைம் எடுக்குங்க பொரிக்கிறதுக்கு. இது குட்டி குட்டியாக நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி நீங்கள் பொரிச்சு எடுக்கலாம். அப்போ வந்து இவ்வளோ டைம் எடுக்காது. ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதான், பொரிஞ்சிருச்சு. நம்ம எடுத்துடலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம வீட்டில் இருக்க பொருட்கள் தான். நம்ம சோம்பெல்லாம் சேர்க்க மாட்டோம் ஸ்வீட்டில், ஆனால் அது ரொம்ப சூப்பராக இருக்குங்க சோம்பு சேர்க்குறனால. எடுத்தாச்சு. இப்படி அடுத்ததையும் பொரிச்சிடலாம். இப்படி எல்லாத்தையும் பொரிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இனிமேல் போட போகிற எல்லா வீடியோவும் வந்து சேரும். இந்த மாதிரி ரெசிபிஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிஸ்க்கும் பிடிக்கும் அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ண மறக்காதீங்க. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.